அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு நேயர்களுக்கு குரு சந்திர யோகம். குரு பகவானின் பெயர்ச்சியால் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது அது குரு சந்திர யோகம்னு சொல்லலாம். இந்த குரு சந்திர யோகம் அமையும் போது அதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன்கள் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மே மாதம் 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவானின் பெயர்ச்சி. அப்படின்னா அதாவது ரிஷபத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இது குரு சந்திர யோகம். இந்த காலம் கிட்டத்தட்ட 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. இந்த குரு சந்திர யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது குரு சந்திரனை, அதாவது உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்கும்போது குரு சந்திர யோகம்னு சொல்லுவோங்க. அப்போது அந்த குரு சந்திர யோகம்னா என்ன அப்படின்னா, ஒரு நீடித்த செல்வாக்கு, பணம் பொருள் சேர்க்கை, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான தன் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சிகரமான ஆடம்பர வாழ்க்கை, அப்படின்னா ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய சமயம்தான் இந்த குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய மேன்மை. அப்போது அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இந்த பார்வைக்கு கோடான கோடி பலம். அப்படிங்கும்போது இந்த 9ஆம் பார்வை தன் ஜென்மத்தை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடந்த காலத்தில் சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க, வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கு, பணம் புகழ் எல்லாமே. சிலர் பார்த்தோம்னா ரொம்பவுமே நேர்மையாக இருப்பாங்க, ரொம்பவுமே ஒரு திறமையாக நடந்துக்குவீங்க. ஏன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் உழைப்பாளிங்க, கஷ்டவாளிங்க, அடுத்தவங்களை ஏமாற்ற தெரியாது, தான் கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு கடந்த காலத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டீங்களே தவிர பலன் கிடைக்கல, அதுக்கு உண்டான புகழ் கிடைக்கல. வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலையே கூட பார்த்தோம்னா நீங்கள் நல்லா பாடுபடுவீங்க, உங்களால் அந்த இடத்துல முதலாளி வளர்ந்துருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் நீங்களுடைய உழைப்பு அங்கே அதிகமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் குறைவாக இருக்கும். இப்படின்றதுனால என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, அதாவது இந்த வேலையை விட்டு வெளியில் போனால் அது நல்லா இருக்குமா, வேறு வேலை இந்த மாதிரியாவது கிடைக்குமா, ஏன் நம்ம உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு உண்டான பலன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு இந்த யோகத்தினால், இந்த குருவின் பார்வையினால் உங்களுடைய மனசை திருப்திப்படுத்தக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஒரு தூர பிரயாணம் போகிறது, வேறு வெளிநாடு போகிறது, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கம்பெனியிலேருந்து அதாவது இன்னொரு பெரிய கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இல்லை ஒரு சம்பளம் உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சொந்தமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னா சொந்த தொழிலில் எல்லாம் நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்தோம், ஒன்றுமே சரியில்லாமல் போயிடுச்சு, போட்ட முதல் கூட எடுக்க முடியல, கடைசியில் தொழில் நடத்தி இன்றைக்கி கடன்காரன் ஆகிட்டோம். தொழிலில் நம்ம போட்டியை நினச்சவங்களுக்கு முன்னால் அருமையாக போயிட்டு இருந்தோம், இன்றைக்கி நம்ம பின்னால் வந்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டவங்க இன்றைக்கி அருமையாக தொழில் நடந்துட்டு இருக்குது, ஆனால் நமக்கு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்கள விட நம்ம கம்மியாக தான் நம்ம ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறோம், ஆனால் நமக்கு நஷ்டம் வருது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு தொழிலில் எதிர்பாராத குபேர யோகம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி, பணம் செல்வாக்கு பெருகக்கூடிய அளவுக்கு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் சில விஷயங்கள் பார்த்தோம்னா சில திருமணமே கூட எல்லாமே பொண்ணு அமையும்,
ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொண்ணு அமையும், எல்லாம் பேசியாச்சு, எல்லாமே சரியாயிருச்சு, ஓகே. கடைசி நேரத்தில் என்னென்னா வந்து எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த திருமணம் நின்று போயிடும். இது மாதிரி ஒரு சமயத்துக்கு 2 சமயம் 3 சமயம் இப்படி நடந்துடும். கடைசியில் பார்த்தோம்னா சிலருக்கு ஒன்றுத்துக்குமே வந்து படிப்பு கம்மியாக இருக்கும், வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கும், அவங்களுக்கு டக்குன்னு முடியும். ஆனால் நமக்கு எல்லாம் இருந்து, படிப்பு இருந்து, புகழ் இருந்து, மதிப்பு மரியாதை ஒரு கௌரவமாக இருந்து கூட சரியான ஒரு பெண் அமையிறது, இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஜாதகம் அமையாமல் போகிறது, இந்த மாதிரி தடைகள் எல்லாமே கடந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 9ஆம் பார்வைய சந்திரனை பார்க்கறதுனால, உங்களோட ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். சிலருக்கு பார்த்தோம்னா திருமணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சு போச்சு, டைவர்ஸ் ஆகி போச்சு, மறு வாழ்க்கை பண்ணலாமா அப்படிங்கிறது. சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் செய்து, அதாவது ஒன்று சேர்ந்து வாழ முடியல, பிரிஞ்சு இருக்கிறோம், ஒரு வாழ்க்கையில் ரொம்பவுமே வெறுப்பாக இருக்குது. அதாவது ஒரு திருமணம் பண்ணியும் இப்படியா, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலை ஆகிப்போச்சு, இதனால் பிரியவும் முடியல, சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் முடியல, என்ன வாழ்க்கைன்னே தெரியல, வயசு தான் ஆகிட்டு இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வருது, உதவியே செஞ்சாலும் பகைன்னு வருது, குடும்பத்திலேயே வந்து நம்மளை பார்த்தா வந்து ஒதுக்குற மாதிரி நடக்குது, நம்ம நல்லவங்களாக தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம். அதாவது மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலத்தில் கிரக அமைப்புகளால் சில பாதங்கள் நடந்தது உண்டு. ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இந்த 6 வருஷ காலகட்டமாக எல்லாமே போராட்டங்கள் தான். எத்தனையோ வேலைகள் கைவிட்டு போகிறது, சில வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை வந்து சறுக்கல் ஏற்படுறது, பணம் சம்பாரிச்சும் அதை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் போகிறது, அடுத்தவங்களுடைய இடைஞ்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பாட்டில் நீங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களால் உங்களுடைய நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இந்த எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டோம்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாக்கி அடுத்தவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டி நிச்சயமாக சொல்ல பாருங்கள், உங்களுக்கு என்ன ஒரு இப்படி தான் வாழணும்னா அந்த வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு அமையத்தான் போகுதுங்க. சில பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நான் அருமையாக படிச்சுட்டேன், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன்கள் கிடைக்கணும், அதனால் வந்து நம்மளுடைய கனவு நினைவாக்கணும் அப்படின்ட்டு தூர பிரயாணங்கள் போய் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது கடந்த காலத்தில் நினைப்பீங்க, அது மாதிரி அமையிற மாதிரியே இருக்கும், சரியாக அமையறதில்லை, தடங்களாகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்தும் பலனெல்லாம் போகும். சில பேர் பார்த்தா முயற்சி எடுக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ஏன் நமக்கு மட்டும் இப்படி சோதனைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமெல்லாம் பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரும். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. மனக்கசப்புகள் விலக்கி மனம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால, அதாவது குடும்ப வாழ்க்கையும் இனிக்கும், தொழில் சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகி ஒரு நிம்மதியான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் அமையுங்க. அதனால் நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயம்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஏற்படக்கூடிய இந்த குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய குரு சந்திர யோகம் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்திலையும் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகங்கிறது லக்னத்தை வச்சு பார்க்குறது, நம்மளுடைய லக்னம் என்ன, அதே மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதனுடைய நல்ல பலனுள்ள ஒரு தசாபுத்தியாக இருந்ததுன்னா இன்னும் அது வந்து உங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கும், அது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3யுமே தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையான உங்களுடைய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயம் உண்டு அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.